இந்த படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கமல் சார் என்கிட்ட சொன்னார், சார் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம், நமக்கு என்னைக்கும் நல்லது தான் நடக்கும் படத்தால் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக ரிலீஸ் ஆனபோது கமர்ஷியலாக இது கொஞ்சம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைங்கிற வருத்தம் எனக்கு இருந்துச்சு. இப்போ கூட வந்து எங்கே பார்த்தாலும் எனக்கு அன்பே சிவம் நல்லா இருக்கு அப்படின்ட்டுலாம் வந்து சில பேர் சொல்லும்போது சின்ன வருத்தம் வரும். ஏன்னா படம் பார்க்க வரும்போது தேட்டருக்கு வந்தது தான்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் கமல் சார் சொன்னது வந்து ஒரு ஞாபகம் வந்துச்சு, நல்லதுதான் நடக்கும். இந்த படத்தால் எனக்கு நல்லதுதான் நிறைய நடந்திருக்கு, இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆகி 1 இயர்ல என் டாக்டருக்கு ஸ்கூல் சீட்டு கேட்கறதுக்காக போறோம். பெரிய ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் போனோன்னா சிரிக்கிறாங்க அவங்க, சார் என்ன சார் நீங்க இப்போ வர்றீங்க, ஜூன் மாசம் ஸ்கூல் திறக்குது, மே மாசம் வந்திருக்கீங்க, இங்கெல்லாம் குழந்தை பிறந்தோடனே வந்து கியூல நின்று அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவாங்க, நீங்க என்ன 20 நாளைக்கு முன்னாடி கேட்குறீங்க. எங்களுக்கு இது விஷயம் தெரியாதுனால நானும் என் ஒய்ஃபும். அப்போ அதில் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்த ஒருத்தர் சொன்னார், சரி வந்துட்டீங்க, நீங்கள் பிரின்ஸிபலை போய் பாருங்கள், இந்த வருஷம் குழந்தைய வேறு ஏதாச்சும் ஸ்கூலில் சேர்த்திருங்க, அடுத்த வருஷம் ட்ரை பண்ணலாம், அதுக்கு ஒரு பிரின்ஸிபலை பார்த்துட்டு போயிடலாம். இப்போ என் ஒய்ஃப் வாங்குங்கிறாங்க. நான் அதான் சீட்டு தான் கொடுக்க மாட்டேன்ட்டாங்களே, எதுக்கு நான் வரமாட்டேன் போ அப்படின்னு. அதை வாங்கன்ட்டு கூட்டு போய் உள்ளே உட்கார வச்சுட்டாங்க. அந்த பிரின்ஸிபால் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சம்திங், அவங்க நார்த் இந்தியனா சம்திங் நியாயமும் இல்லை, அவங்களுக்கு எங்களை பார்க்கறதுல அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்டே இல்லை. அவங்களுக்கு எங்களை யாருன்னு தெரியல. அவங்க சம்திங் ஃப்ரம் நார்த் இந்தியா, அவங்களுக்கு யாருன்னு தெரியல, ஏதோ சொன்னதுக்காக யாரோ ஒரு பேர் செலிபிரிட்டி வந்திருக்காங்கன்னு உட்கார வச்சுட்டாங்க. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு 2 நிமிஷம் பேசி அனுப்புற மாதிரி. என்ன பேசுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. நாங்களும் வெப்பன்னு உட்காந்துருக்கோம். சரி சினிமாக்காரங்க ஏதாவது சினிமா பற்றி பேசுவோன்ட்டு அப்போ ஒரு ஹிந்தி படம் வந்துருந்துச்சு, ஐ திங்க் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஐயர். தட் மூவி இஸ் வெரி குட். ஏன் இங்கே சவுத்தில் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை, வெரி ரேர்லி ஒரு படம் வருது. இதுக்கு நான் என் ஒய்ஃபை பண்ணிட்டே போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன். வெரி ரேர்லி வருது. இப்போ சமயத்தில் ஒரு படம் பார்த்தேன், இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக், அன்பே சிவம். ஏன் அந்த மாதிரி படம் வர மாட்டேங்குதுனாங்க. உடனே என் ஒய்ஃப் குஷியாகி, சி மேம் இஸ் த டைரக்டர் ஆஃப் அன்பே சிவம், யூ டைரக்டர் தட் மூவி. எஸ் மேம். ஹவு கேன் ஐ ரெஃப்யூஸ் சீட் டு யுவர் டாட்டர்? நோ அன்பே சிவம் டைரக்டர் பொண்ணுக்கு நான் சீட் கொடுத்தே ஆகணும்ட்டு சீட் கொடுத்துட்டாங்க என் டாக்டர். அப்போதான் எனக்கு கமல் சார் சொன்ன அந்த விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணால் நல்லதே தான் நடக்குங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அன்பே சிவத்தால் எனக்கு லைஃப்ல நடந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கற்றறிந்த சபையிலெல்லாம் நான் போகும்போது எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய மரியாதையே நான் அன்பே சிவம் டைரக்டருங்கிறதுக்காக தான். அந்த வகையில் ஆல்வேஸ் இஸ் அ ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ. கமல் சார் டெடிகேஷன் தான். அதில் ஷூ இருக்குது பார்த்தீங்களா, சின்ன அந்த இதுலேயே வந்து அவ்வளோ நியூஆன்சஸ் பண்ணியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு புருவத்தெல்லாம் ஏதாச்சும் ஆர்டிஸ்ட் ஒரு படத்துக்காக ஷேப் பண்ணுவாரான்னா அதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம். கண்ணாடி பவருக்காக ஒரு தனியாக ஒரு லென்ஸ் அவர் போட்டுக்கணும். ஷர்ட்டு காலர், அந்த ஷர்ட்டு காலர் பார்த்தீங்கன்னா அது படம் ஃபுல்லாக போட்டுருப்பாரு. ஒரே ஒரு ஷார்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு அந்த கண்டினியூட்டி. அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பே சிவம் யாராச்சும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். அந்த ஷர்ட்டு காலர் ஒரே இடத்துல மட்டும் ஓப்பன் ஆகிருக்கும் கண்டினியூட்டி இல்லாமல். அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆனதுக்கு அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணார். அந்த டெடிகேஷன், ஒவ்வொரு நாள் அந்த 24 hours அந்த படத்தை பற்றி அவர் யோசிக்கிறதுலாம் வந்து மைண்ட் ப்ளோயிங். ஆக்சுவலாக ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஷூ அதெல்லாம் வந்து படத்தில் எங்கேயுமே பெருசாக ரிஜிஸ்டர், ஒரு இடத்துல டைலாக்ல வரும், ஆனால் படம் ஃபுல்லாக அதை போட்டு நடந்தார். ஒரு ஷூ ஹைட்டு ஒன்று கம்மி, அது நடக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு சீனில் வந்து அவரோட கஷ்டத்தை காட்டுறதுக்காக ஒரு ஷாட் இருக்கும், மாதவன் வந்து அதை தூக்கி எரிஞ்சிருவார், கொஞ்சம் சின்னதாக தடுமாறுவார். நான் எடிட்டிங்கில் கொஞ்சம் அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் அந்த எலிமெண்ட் அந்த கொஞ்சம் அந்த ஃபீலிங் கொஞ்சம் அதிகமாக வரட்டுமேட்டு கொஞ்சம் சினிமேட்டிக் கட்டிங் கொஞ்சம் அதிகம் பண்ணியிருந்தேன். அப்புறம் கமல் சார் பார்த்துட்டு கேட்டது, ஏன் சார்? இல்லை சார் அது கொஞ்சம் ஃபீலிங் இருந்தால் நல்லா இருக்கணும், அது வேணாம் சார், கொஞ்சம் திணிச்ச மாதிரி இருக்கும், லெட் இட் பி நார்மல் அப்படின்னாரு. அப்போ எனக்கு அது என்ன இப்படி சொல்கிறாருன்னு தோணுச்சு. பட் பின்னாடி எனக்கு அது பாடமாக அமைஞ்சது. எங்கேயுமே வந்து இந்த எமோஷன்லாம் நம்ம திணிக்கக்கூடாது. சரி ஆடியன்ஸ் அவங்களா பார்த்து ஃபீல் பண்ணட்டும், அதுதான் நம்ம சக்ஸஸ். அது திணிக்கூடாது. இப்போ காமெடியெல்லாம் கூட போய் நான் உங்கள் இடுப்பில் உள்ள கிச்சு முட்டிலாம் பண்ணக்கூடாது. அது இட் ஷுட் கம் ஆட்டோமேட்டிக்லி. அந்த அளவு அந்த மாதிரி நம்ம எலிமெண்ட் வந்து கண்டென்ட்டில் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அண்ட் படமே வந்து ஒரு டிராவல் அப்படின்றதுனால ஒரு டிராவலே ஒரு லிபரேட்டிங்கான விஷயம். ஸோ அதுவும் உங்களுக்கு பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா சார்? அது ஆக்சுவலா ரொம்ப சவாலான விஷயமா இருந்துச்சு. ஸ்கிரிப்ட்ல நம்ம சொல்லும்போது சில விஷயம் சிம்பிளா இருக்கும், அதை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த படம் என்னன்னா ஒரு ஒரு புயல் வந்து ஒரு மழை காலத்துல நடக்கிற ஒரு கதை. அந்த கதை ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அந்த எலிமெண்ட்டை மெயின்டைன் பண்ணணும். ஈவன் வந்து மழை இல்லாத நேரத்தில் கூட பின்னாடி இருக்கிற மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஈரமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் மெயின்டைன் பண்ண வேண்டிய இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ ஒரு ரொம்ப சவாலான விஷயம். தண்ணியில் மூழ்கின ரயில்வே ஸ்டேஷனு, மூழ்கின சிட்டி, இதெல்லாம் காட்டுறது. we have managed to
டூ இட். எஸ், இன்னைக்கு வரைக்கும் வந்து மக்களுக்கும் வந்து அது ஒரு 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 ஏதோ ஒரு புதுவிதமான ஃபீலிங் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சார், ஒரு வாட்டி அந்த படத்தை பார்க்கும்போது. எஸ், ஆஃப் கோர்ஸ். அது பல ஒரு டைமென்ஷன் பாக்குறாங்க அந்த இதுல. இல்ல, ஆமா ஆமா சார், நம்ம வயசுக்கு ஏத்த மாதிரி பல புரிதல் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன்.